டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கங்களா. 5 மாநில தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல முக்கியமா கூர்ந்து பார்க்கக்கூடிய மாநில தேர்தலா வெஸ்ட் பெங்கால் மாறி இருக்குது. ஏன்னா பல அட்ராசிட்டிஸ் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனை ஒட்டி அங்க நடந்திருக்கிறதா, அதாவது பிஜேபி எலெக்ஷன் கமிஷனோட துணையோட அந்த அட்ராசிட்டிஸை பல தடவை அங்க நடத்தி இருக்கிறதா, அது ஓட் மிஷின்ல டேம்பர் பண்ணல இருந்து வாக்கு செலுத்த வர வாக்காளர்களை அடிச்சு துரத்துறதுல இருந்து இன்னும் பல அடாவடிகள் அராஜகங்கள் பாஜக கட்டவிழ்த்து ஏற்பட்டிருக்குது. லட்சக்கணக்கான தகுதி வாய்ந்த ஓட்டர்கள் நீக்கிறதுல இருந்து இது ஒரு வரியில இதை சொல்லணும்னா கபில் சிபில் அவர் சொன்னதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவோட ஒட்டுமொத்த சக்தியையும் ஒரு மாநில தேர்தலில் பாஜக இந்தியாவோட எல்லா சக்தியும் பயன்படுத்துது. குறிப்பா ஒரு பெண் தலைவருக்கு எதிராக பயன்படுத்தி அந்த அழிக்க பாக்குது அப்படின்றத குற்றச்சாட்டு தான் வச்சிருந்தாரு. உங்க பார்வையில பெங்கால்ல என்ன நடந்துட்டு இருக்கு? செவ்வாய்க்கிழமை நேதாஜி இண்டோர் ஸ்டேடியம் உண்டு. அங்கதான் இந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்குது. இந்த இவிஎம் மிஷின் எல்லாமே அங்கதான் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு 3 அடுக்கு 7 அடுக்கு பாதுகாப்புலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 லட்சம் 2.5 லட்சம் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸ்லாம் டியூட்டியில இறக்கிருக்காங்க. இது 2ல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கலான்ட்டு கபில் சிபில் சொல்றாரு. அந்த நீங்க பெங்காலை பாத்தீங்க அப்படின்னா, பெங்கால் ஏதோ கலவர காடா இருக்குது. ரொம்ப ஒரு தீ பத்திக்கிட்டே இருக்குது. மணிப்பூர்ல கலவரம் நடக்குது. அங்க 10,800 பேர் தான் அனுப்பியிருக்காங்கன்னா, இங்க அதுக்கு டபுளா 25,000 பேரை அன்னைக்கு இங்க இறக்குறாங்க. சிஆர்பிஎஃப் அந்த சிஏபிஎஃப் பர்சனங்களை. அப்படி ஒரு சூழ்நிலையில நேதாஜி இண்டோர் ஸ்டேடியத்துல அந்த இவிஎம் மிஷினை யாரும் இல்லாத சூழல்ல, அதாவது எந்த கட்சியோட பிரதிநிதியும் இல்லாம அங்க சிலர் அந்த பாக்ஸ் டேம்பர் பண்ற வீடியோ திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களோட அபிஷியல் பேஜ்ல போட்டு எந்தவித பிரதிநிதியும் இல்லாம யார் இதை உள்ள விட்டது, ஐடென்டி கார்டு வேணும், அப்புறமா பிரதிநிதிகளை நீங்க கால் பண்ணி அவங்க முன்னாடிதான் அந்த ஸ்ட்ராங் ரூமே நீங்க திறக்கணும். அப்படி எதுவுமே இல்லாம எப்படி இவங்க போனாங்க அப்படின்னு ஒரு சிசிடிவி ஆதாரத்தோட தூக்கி போட்டாங்க. அவங்களோட கட்சி பிரதிநிதிகள் குணால் கோஷ் நினைக்கிறேன், அவரு இன்னும் சில வேட்பாளர்கள் அவங்க எல்லாம் அங்கேயே தர்ணா பண்ணாங்க. இவங்க தர்ணா பண்ணவும் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸும் வந்துருச்சு, பிஜேபியும் வந்துருச்சு. பிஜேபிக்காரங்க இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் குறித்து ஒரு குற்றச்சாட்டு கூட வைத்ததில்லை. எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எல்லா கட்சிக்குமே அப்போ ஒரு பிரச்சனை இருக்கும்ல, பிரச்சாரம் பண்ணும் பொழுதோ இல்ல வேற எதுவும். ஆனா இது வரைக்கும் நீங்க எலெக்ஷன் கமிஷன் மேல பிஜேபி குற்றச்சாட்டு வச்சதா நீங்க பார்த்திருக்க முடியாது. இந்த 2 கட்சிக்காரர்களும் அங்க வந்ததும் மோதல் உருவாகிற மாதிரி சூழல் இருக்குது. ஒரு பக்கம் தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ்காரர். சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் அவங்கள பேசி பலர் அப்புறப்படுத்துது, சண்டை மூலமா தடுத்து வருது. குணால் கோஷ் போகும்பொழுது சொல்லிட்டு போறாரு, இது மாதிரி இன்னொரு தடவை நடக்கக்கூடாது அப்படின்னும். அவங்களோட திரிணாமுல் காங்கிரஸ் பேஜ்ல இந்த மாதிரி நடக்குது, இது ஒரு சிக்னல், அலாரம், இது ஒரு எச்சரிக்கை. இங்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறமா இசிஐ, அப்புறமா இடி, இப்படி எல்லா விதத்தையும் பயன்படுத்தி திரிணாமுல் காங்கிரஸை தோக்கடிக்கணும் டெல்லி விரும்புது. இது பெங்காலிகளுக்கு விடுக்கப்பட்ட சவால் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சூழல் அங்க உருவாயிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜியும் அன்னைக்கு நைட்டே அவங்களும் அந்த நேதாஜி இண்டோர் ஸ்டேடியத்துக்கு வந்துருந்தாங்க. அவங்க மீடியாவை பத்தி பேசுனதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருந்துச்சு. என்னன்னா, இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னா 10,000 பேர் இங்க நிற்பாங்க. ஆனா நாங்க சட்டத்தை மதிக்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம், சட்டம் ஒழுங்கு நாங்க மதிக்கிறோம். அதற்காக எங்களை எங்க பொறுமையை நீங்க சீன்றது தப்பு, எங்களை சீண்டி பார்க்காதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க கேட்டுட்டு போகணும், என்ன செஞ்சாலும் அப்படியே போகணும்னு அர்த்தம் இல்ல, எங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனாலும் நாங்கள் சட்டம் ஒழுங்கை மதிக்கிறவங்க, அதனால நாங்க அமைதியா போறோம். ஆனா மக்கள் இதை தொடர்ந்து பாருங்க, ஒரு பெங்காலில ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, ஏகப்பட்ட விஷயம். இது இங்க டேம்பரிங் நடந்தது. அதே அவங்க சோசியல் மீடியால இந்த வீடியோ போட்டு சில வரிகளையும் அவங்க எழுதிருக்கிறாங்க அவங்க பேஜ்ல. அதாவது மகாராஷ்டிரா கிடையாது, பீகார் கிடையாது, டெல்லி கிடையாது, நீங்க தேர்தல் ஜனநாயகத்தை திருடி போறதை நாங்க உட்காந்து சும்மா வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ற எச்சரிக்கையை அவங்க விடுத்திருக்கிறாங்க. அதை விட ரொம்ப கொடுமையானது என்னன்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதுல நான் இருந்தவங்கிற அடிப்படையில நான் எலெக்ஷன் டியூட்டி நிறைய பார்த்திருக்கேன். எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிம்பிள், அந்த ஓட்டு மிஷினை யாராவது எடுத்துட்டு போக பார்த்தாங்களோ இல்ல ஒரு வெளியில இருந்து ஒரு அட்டாக் மாதிரி இருந்தாலோ அப்பொழுதுதான் நாங்க பிஎஸ்எஃப்ல இருந்தவங்க லத்தி எல்லாம் கிடையாது, துப்பாக்கி மட்டும்தான்.
ஸோ அவ்வளவு பெரிய சம் இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு ரோல் பண்ணணும். அது போக உங்களுக்கு லோக்கல் போலீஸ் இருக்கும், எதுனாலும் நீங்க உடனே உங்க கமாண்டருக்கு தகவல் பண்ணணும், லோக்கல் போலீஸோட சப்போர்ட் ஏடு கேட்கணும்னு. ஆனா இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. சிஆர்பிஎஃப் காரருக்கு வந்து எஸ்மின்னு ஒரு கேண்டிடேட் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. சிஆர்பிஎஃப் காரங்க ஐ கார்டு செக் பண்ணிருக்காங்க. சிஆர்பிஎஃப் காரங்க ஐ கார்டு செக் பண்றதுக்கு எந்த வித ரைட்ஸுமே கிடையாது. அது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஓட்டு போட போனீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த எலெக்ஷனோட ஆபீசர் அவரு தான் வந்து ஐ கார்டு செக் பண்ணுவாரு, உங்க முகத்தை செக் பண்ணுவாரு, கூட ஒரு அப்சர்வர் இருப்பாரு, அவரும் உங்களை பார்ப்பாரு. இப்படிதான் நடக்கும். ஆனா வெளியில வந்து சிஆர்பிஎஃப் பர்சன் வந்து அந்த ஏரியாவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த ஓட் மெஷின் அங்க இருக்கிற ஒர்க் பண்றாங்கல்ல எலெக்ஷன் ஆபீசர்ஸ், சின்ன ஒரு ஆபீசர்ல இருந்து பெரிய ஆளுங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுதான் அவங்களோட முக்கியமானது. லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது போலீஸ் கையில தான் எப்பவுமே. இவங்க உதவிக்கு வந்திருக்காங்க, இவங்க நியூட்ரலா தான் இருக்க முடியும். ரெண்டு கட்சிக்காரங்க சண்டை போடுறாங்கன்ட்டு இவங்க நடுவுல உடனே போகவும் மாட்டாங்க. ஆனா ஐ கார்டு செக் பண்றது மட்டும் இல்லாம ஒரு தொகுதியில லுங்கி அணிந்து வந்த இருவரை வந்து ரொம்ப வயசானவங்க, லுங்கியும் மணியும் பெங்கால்ல ரொம்ப சாதாரணமா லுங்கி, நம்ம கல்ச்சர் தான் அங்கேயும். அவங்க லுங்கில வந்தவங்கள திருப்பி அனுப்பியிருக்காங்க, லுங்கில வரக்கூடாது போங்க அப்படின்னு. 800 மீட்டர் அவங்க போயிட்டு மறுபடியும் பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு வந்து அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் வந்து சிஏபிஎஃப்க்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆனா ஏன் இப்படி செஞ்சாங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்குது. எல்லா பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் டிஜிலாம் வந்து இங்க வந்திருக்காங்க. அது போக ரவீஷ்குமார் ஆபீஸில் அவரோட சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை வண்டிகள், என்ன வண்டி அப்படின்னா எல்லாம் புல்லட் ப்ரூஃப் வண்டிகள். இது வந்து நீங்க காஷ்மீர்ல தான் பார்க்க முடியும். சிஆர்பிஎஃப் ஓடது பெரிய பெரிய அந்த புல்லட் ப்ரூஃபான வேன்கள் மாதிரி உள்ளது, ஜீப் மாதிரி உள்ளது, அதுல எல்எம்ஜே மவுண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆக்சுவலி நாங்க ஒரு எலெக்ஷன் இடத்துக்கு போயிட்டாலே அங்க போனதும் உடனடியாக ஒரு வேலை பார்ப்போம், பிளாக் மார்ச்னு சொல்லுவாங்க. பிளாக் மார்ச்ல வந்து நாங்க ஒரு பேனர் இருக்கும், அதுல வந்து இந்த ஃபோர்ஸ் 3 மொழியிலும் எழுதிருப்போம். அந்த ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்புறமா ஹிந்தி, இந்த லாங்குவேஜ் எல்லாம் எழுதிட்டு நாங்க நடந்து போய் மார்ச் பண்றது எதுக்காகனா, அங்க இருக்கிற மக்களுக்கு மனசுல ஒரு பாதுகாப்பான சூழல், நாங்க உங்களுக்காக வந்திருக்கோம், நீங்க தைரியமா ஓட்டு போடுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுதான் எங்களோட மோட்டோ, இதுதான் ஒரு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க். ஆனா இப்ப இறக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் இறக்கிறதா கபில் சிபில் சொல்றாரு. எதனால? காஷ்மீரை விட மணிப்பூரை விட ரொம்ப மோசமா அங்க ஏதோ ஒரு போர் சூழல் இருக்கிற மாதிரியும், இது இல்லை அப்படின்னா எலெக்ஷனே கெட்டு போயிற மாதிரியும் இங்க வந்து அவ்வளவு அராஜகம் நடக்குது. டெய்லி வந்து தீ வைப்பும் கொலையும் கற்பழிப்புமா நடக்குது. வெஸ்ட் பெங்காலை சீர்திருத்தணும் அப்படின்னா சென்ட்ரல் போர்ஸ் தான் வந்து நின்னாதான் முடியும். இன்னும் அவங்க நேவியும் ஏர்போர்ஸையும் மட்டும்தான் இறக்கல, ஆர்மியும் இறக்கல, மற்றபடி மிச்சம் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. அப்படி ஒரு பூதாகரமாக ஒரு பெங்கால் அப்படின்னா ரொம்ப அபாயம். பெங்கால்ல வந்து எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அடிதடி வெட்டு குத்து நடக்கும். யாரு பண்ணுவாங்கன்னா டிஎம்சி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஹிஸ்டரி வந்து யாருக்கு உண்டு அப்படின்னா பிஜேபிக்கு உண்டு. மற்ற ஸ்டேட்ல இல்லாம மம்தா வந்து நேரடியா அதே மாதிரி ரிப்பீட் கொடுக்குறாங்க. நீ என்ன சேவியா, நீ இந்த கையை தூக்கிட்டு வந்தா நானும் இந்த கையை தூக்கிட்டு அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. அதுதான் அங்க நடந்துட்டு இருக்குது. அதாவது நீ சென்ட்ரலு, நீ மோதி பார்க்கலாம்னு நினைக்கிற, ஆனா நான் அப்படி இல்ல, இது வந்து பெங்கால் டைகர். இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இல்ல அவங்க சொல்றாங்களே பெங்கால் ஒண்ணு தோக்கடிப்ப முடிச்சுட்டு அடுத்தது நான் டெல்லிக்கு தான் வருவேன், டெல்லியிலே ஒண்ணு உட்கார விட மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்காங்களே. ஆமா, ஒரேன் இருக்காருல்ல, டெரிக் ஒரேன், அவங்களோட எம்பி, அவர் வந்து என்ன சொல்றாரு, 234 தொகுதியிலும் 294 தொகுதியிலையும் மோடி தான் நிக்கிறாருன்னு சொன்னீங்களே, நாங்க ஜெயிக்கிறோம், நாங்க ஜெயிச்சிட்டா நீ பதவி விலகுவியா, சிம்பிள் சேலஞ்சு, மோதி பாரு அப்படின்னு அவர் வந்து ஓப்பனா சேலஞ்சு கொடுக்குறாரு. மகுவா மைத்ரா வந்து சொல்றாங்க, ட்விட் போடுறாங்க, மண்டே பாருங்க 200 சீட்டு அப்படிங்க. ஏன்னா இந்த பக்கம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் வச்சு ஒரு பூதாகரமான ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கோடி மீடியா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து 200 சீட்டு, 180 சீட்டு, 160 சீட்டு, முழுக்க நீங்க பிஜேபிக்கு வந்து அதிக சீட்டுகள் கிடைக்கதாகவும் மம்தாவுக்கு வந்து கிடைக்காத மாதிரியும் இருக்கு. இது 2021 2024 எலெக்ஷன் எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரி தான் வந்து அவர்கள் வந்து அந்த எக்ஸிட் போல் சர்வே இதெல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே தலைகீழா மாறிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 2021 டிஎம்சிக்கு வந்து 150ல இருந்து ஒரு 160 சீட்டு கிடைக்கும், 176 சீட்டு கிடைக்கும். பிஜேபிக்கு வந்து 160 சீட்டு கிடைக்கும்னு ஒரு டஃப் காம்படிஷனை வந்து காட்டினாங்க 2021 போன அசம்பிளி எலெக்ஷன்ல. ஆனா ரிசல்ட் என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா, டிஎம்சி 216, இவங்க வெறும் 77 தான் எடுத்தாங்க. அதே மாதிரி 2024 நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதுல பாத்தீங்கன்னா டிஎம்சிக்கு வந்து 13ல இருந்து அதிகபட்சமா 20 சீட் வரைக்கும் கொடுத்தாங்க. மொத்த சர்வே ஒரு 5-6 கம்பெனிங்க சர்வேஸ் எடுத்ததுல. அதே மாதிரி பிஜேபிக்கு கொடுத்தது 21 to 31, அதிகமா தான் கொடுத்தாங்க.
ஆனா ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்சி 29, பிஜேபி 12. அதனாலதான் மகுவா மைத்ரா சொல்றாங்க, நீங்க என்னனாலும் போட்டுக்கோங்க, ஆனா 200 சீட்டு வந்து கட்டாயம் அடிக்கிறோம் அப்படின்னு அவங்க ட்வீட் போடுறாங்க. இன்னைக்கு கபில் சிபில் வந்து அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது சொல்றாரு, கோடி மீடியானா கோதினா மடியில, கோடி மீடியா வந்து மடியில உட்கார்ந்துருக்கு, ஆனாலும் இவ்வளவு எல்லாம் ஏறி மடியில உட்காரக்கூடாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது வந்து வரம்பு மீறின வந்து பொய்ய வந்து பரப்பிட்டு இருக்காங்க கோடி மீடியா அப்படின்னு கபில் சிபில் வந்து கிண்டல் பண்றாரு. அங்க எல்லா பக்கமும், அதாவது வெறும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸை வச்சு மட்டும் நம்ம பேச முடியாது. இடி, அப்புறம் நீதிமன்றங்கள், அப்புறமா இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறம் இந்த மீடியா, அதுக்கப்புறம் அப்சர்வர்கள் நியமிக்கிறது, இப்படி எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு குடைச்சலை கொடுத்து விட்டு அடுத்து எங்க வராங்க அப்படின்னா மதவாத அரசியல். இங்க வந்து பெங்காலுக்கு எதிராக நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதிராக யூபியோட சீஃப் மினிஸ்டர், அசாமோட சீஃப் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், பிரதமர், அமித்ஷா 15 நாள் அங்கதான் கிடக்காரு. வேற எந்த ஸ்டேட்லயும் எலெக்ஷன்லயும் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. இந்த தடவை நான் மம்தாவை முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. சுவேந்து அதிகாரியா ரெண்டு இடத்துல போட்டி போட வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து மம்தாவை ஏத்து போட்டி விடு, ஏன்னா இதுக்கு முன்னாடி மம்தாவை வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. சுவேந்து அதிகாரி பிஜேபியோட மாநில தலைவர் பெங்கால். ஆமா ஆமா, அவரோட பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வாயில வந்து வர்றது முழுக்கமே மதவாத பேச்சா இருக்கு. இங்க அண்ணாமலை இருக்காருல்ல, இந்த அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு சுவேந்து அதிகாரி கிட்ட இருந்தா பாத்து இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிப்போம் போல இங்க தப்பா கால்குலேட் பண்ணி பேசியிருப்பாப்ல. வாய் முழுக்க இதுதான். அதாவது இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, சுவேந்து அதிகாரி அவருடைய பிரச்சாரத்துல நான் வந்து பூஜை பண்ணுவேன், ஆனா மம்தா வந்து நமாஸ் படிப்பாங்க இந்த மாதிரி. அப்போ மோடி வராரு, மோடி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, துர்கா பூஜையை வந்து நடத்த விடாம வந்து மம்தா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அஸ்ஸாமோட சிஎம் சர்மா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க நடக்கக்கூடிய போர் வந்து இந்த தேர்தல் வந்து இங்க இருக்கிற பூர்வீக குடிகளுக்கும் வெளியில இருந்து வந்த குஸ்பேட்டிகள், அதாவது ஊடுருவலாளர்களுக்கும் பங்களாதேசிகளுக்கும் ரோஹிங்கியர்களுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்றாரு. இப்படி நீங்க உத்தரப்பிரதேசத்து முதல்வர் யாரு யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெங்கால் மாநிலத்துல வந்து உருது மொழியை ஆக்குறதுக்கு மம்தா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படியே விட்டோம் அப்படின்னா இங்க முழுக்க உருதுவாயிரும். அதாவது முழுக்க இஸ்லாமிய வெறுப்பை வைத்து இந்துக்களோட ஓட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை எலெக்ஷன் கமிஷனும் எந்த வித குறுக்கீடு இல்லாம அனுமதிச்சுட்டு இருக்குது. அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குல்ல, தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அது எதுவுமே மதவாத பேச்சு, இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச், இது எதுவுமே வந்து அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. யாரு அமித்ஷா இதே திருப்பி சொன்னாரு, குஸ்பேட்டிகள் இல்லாத பெங்கால் மாநிலமாக்கும், 4ஆம் தேதி ஆகட்டும், இந்த நாட்டுல இந்த பெங்கால்ல குஸ்பேட்டிகளே இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி பேச்சு எல்லாமே வளர்ச்சிகள் குறித்து, இப்போ நாம இங்க இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கோம், பெங்கால்ல இருந்து வளர்ச்சிகள் குறித்து வாக்குறுதிகள் குறித்து எதுவும் நியூஸ் வருதான்னு கேட்டா இல்ல. முழுக்க மதவாதம், முழுக்க ஹிந்துஸ், நாம ஹிந்து. இவர் யார் சுவேந்து அதிகாரி வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னா அங்க இருந்து ஜெய் பங்களா அப்படின்னு டிஎம்சிக்காரங்க வந்து பதில் கோஷம் போடுற அளவுக்கு அங்க வந்து ஒரு மொழி உணர்வையும் அங்க வந்து வளர்ந்துருக்கு. நாம சொல்லல டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றோம்ல, ஆக்சுவலி இதோட ரொம்ப பயங்கரமா அங்க நடந்திருக்கு டெல்லி வெர்சஸ் பெங்கால். அதை வந்து மம்தா வந்து முழுசா வந்து பில்டு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கிறாங்க. பிஜேபியும் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்குதோ அதே மாதிரி அங்க பயங்கரமான குடைச்சல் மீடியா சைட்ல இருந்தும் சரி, அதான் அந்த இசிஐ இடி எல்லா சைட்ல இருந்தும் குடைச்சல் கொடுக்க பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வருது. 15 வருஷம் தொடர்ந்து மம்தா பானர்ஜி வந்து இங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும்ல 15 வருஷமா கண்டினியூவா, அதை வந்து இது முடிக்கிற அளவுக்கு பிஜேபியே வந்து வழிபட்டு கொடுத்துருக்கு. அதனாலதான் மகுவா மைத்ரா எல்லாம் அடிச்சு சொல்றாங்க, கட்டாயம் 200 சீட் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. திங்கட்கிழமை வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடக்க இருக்குது. இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல வந்து இதை சூப்பர்வைஸ் பண்ற, அதாவது வாக்கு எண்ணியை பார்வையிடுறதுல வந்து யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், மத்திய ஒன்றிய அரசோட பணியாட்கள் தான் நியமிக்கப்படுவாங்கன்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறத எதிர்த்து டிஎம்சி வந்து வழக்கு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பாயிருக்கு. அதுல என்ன வந்திருக்கு, அந்த சர்க்குலரே எப்படி பாக்குறீங்க? அந்த சர்க்குலரே வந்து ஆக்சுவலி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. கோடி மீடியா அதெல்லாம் இன்னைக்கு கபில் சிபல் சொன்னது வந்து அவங்கள வச்சுதான். இந்த டைட்டில் எல்லா கோடி மீடியாவும் என்ன மாதிரி டைட்டில் வைத்தாங்கன்னா, மம்தாவின் பிளீஸ் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது, மம்தாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு கபில் சிபல் வந்து அவருடைய வீட்டிலேயே வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதாவது இந்த தேர்தல்ல
இந்த கவுண்டிங் நடக்கிற அன்னைக்கு சில எதிர்பாராத சம்பவங்கள் இல்ல ஒரு இர்ரெகுலரான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால அப்பார்ட் ஃப்ரம் மைக்ரோ அப்சர்வர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயை நாங்க நியமிக்கிறோம். அந்த சர்க்குலர்ல அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த சர்க்குலர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 13 விட்ட சர்க்குலர் கபில் சிபில் சொல்றாரு கோர்ட்ல. எங்களுக்கு கிடைச்சதே ஏப்ரல் 29 தான். அதாவது டேட் ஏப்ரல் 13 போட்டிருக்கு. ஆனா 29 தான் இவங்களுக்கே கிடைச்சிருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ்க்கு, எங்களை கபில் சிபில் இவங்கள வக்கீல்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. அதுலயே எங்களால உடனடியாக ஆக்ஷன் எடுக்க முடியல. அதுல இந்த மாதிரி அந்த அந்த சர்க்குலர் இப்படி ஆரம்பிக்குது. ஆனா அந்த சர்க்குலர் உள்ளுக்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டேட்ல இருந்தும் சென்ட்ரல்ல இருந்தும் அப்சர்வர்களை வைக்கணும் அப்படின்றது. அப்போ நாங்க கேட்டது அதைத்தான். நாங்க கேட்டது அந்த முதல்ல சொல்றேன், எக்ஸப்ட் அப்பார்ட் ஃப்ரம் த மைக்ரோ அப்சர்வர் இருக்குல்ல, அது எங்களுக்கு தேவையில்லை. இந்த சர்க்குலர்ல என்ன இருக்குது, உள்ள கண்டிஷனா நீ கொடுத்துருக்கல, அதுதான் எங்களுக்கு வேணும்னு நாங்க கோர்ட்ல போட்டோம். அதை தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இதை அப்படியே அந்த சர்க்குலரை எங்க மாத்தணும்னு எந்த அவசியம் இல்லை. நாங்க சர்க்குலர் சேலஞ்ச் பண்ணல, இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். நாங்களும் அதைத்தான் சொல்றோம் அப்படின்னு கபில் சிபில் சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் கோடி மீடியா என்ன சொல்லுது அப்படின்னா, மம்தாவின் மனு தள்ளுபடி ஆகிவிட்டது, மம்தாவின் மனு தள்ளுபடி ஆகிவிட்டது, அவர்களுக்கு இது அரசியல், இது ஒரு பின்னடைவு, அவர்கள் ஏகப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள், அதுல இதுவும் ஒண்ணு ஆயிப்போச்சு, டேம்பர் பண்ணாங்க. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நியாயம் தானே? இப்போ வாக்கு அதை மானிட்டரி பண்ற இடத்துல வெறும் ஒன்றிய அரசு அதிகாரிகள் தான் இருந்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசுல ஆட்சியில இருக்கிறது பாஜக, எங்களுக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடியவர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களோட அதிகாரிகள் இங்க வந்தாங்கன்னா அது முறைகேடா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அச்சம் இருக்கிறதுனால நீங்க அதை மட்டுமே முழுக்க அனுமதிக்க கூடாதுன்னு அவங்க கேட்கறது நியாயம் தான். அது நியாயம் தான். ஆக்சுவலி இது டிஎம்சி சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது நியாயமா இருக்கும். ஆனா சுப்ரீம் கோர்ட் நடுநிலையான்னு காட்டணும்ல. அது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட ப்ரெசிடிங் ரிட்டர்னிங் ஆபீசர் ஆர்ஓ, அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. அந்த கவுண்டிங் பண்ற டேபிள்ல அவர் மாநிலத்தோட ஆபீசரா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா, அசிஸ்டன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இருக்காங்க. இது போக எல்லா பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் அங்க இருப்பாங்க. பூத் ஏஜென்ட், அந்த கவுண்டிங் பண்ணப்போ அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. இப்படி இருக்கும்பொழுது இங்க மாநில அரசு பங்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த இந்த இம்ப்ளிமெண்ட் அந்த சர்க்குலரை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது போக அனைத்து இடங்களிலும் இன்னைக்கு மம்தா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் இந்த ஓட்டிங் நடக்குதோ அதுக்கு வெளியில பெரிய இது திரை கட்டி உங்களோட அந்த சிசிடிவி உள்ள நடக்கிறது எங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல போடணும் அப்படின்னு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்பொழுதே ஜல்பாய்குரி, இன்னும் சில மாவட்டங்கள்ல, சில இடங்கள்ல, சில தொகுதிகள்ல அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, சில பிரச்சனைகள் ஆகுது சிசிடிவி. ஞானேஷ்குமார் அப்பட்டமான அவங்களோட கைப்பாவுன்னு எல்லாத்துக்கும் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது. இதனால் வரைக்கும் இவங்க குஸ்பெட்டியாங்கிறாங்க. எஸ்ஏஆர்ல வெளிநாட்டுக்காரங்களை வெளியில இருந்து வந்தவங்களை வெளியில தள்ளுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் இப்பொழுது வரை அவங்க இந்த எஸ்ஏஆர்ல எத்தனை குஸ்பெட்டியர்கள் சிக்கியிருக்காங்க, எத்தனை குஸ்பெட்டியர்கள் இது வரைக்கும் ஞானேஷ்குமார் அதுக்கு பதில் சொன்னதே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தேர்தல் நியாயமா நடத்தணும் அப்படின்னா எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் எதிர்க்கிறதே இல்லை. இவங்க எலெக்ஷன் கமிஷன் எதிர்க்கல. இவங்க என்ன சொல்றாங்க, நீ எலெக்ஷன் கமிஷன்னா நீ நடுநிலையா இருக்கணும், எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டு. வெளிப்படையா காட்டப்பட்டிருக்கிற உங்க அக்கா முகத்தை காட்டோம்னா, நம்ம சகோதரிகள் முகத்தை காட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்கெல்லாம் ஓட் கவுண்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு வெளியில ஸ்கிரீன் வச்சு உள்ள ஓட்டிங் கவுண்டிங் நடக்கிறத எனக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல போகணும்னு இன்னைக்கு ஒரு மனு கொடுத்திருக்காங்க. இதை ஞானேஷ்குமார் செய்வாரா செய்யலையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பெங்கால்ல ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்கி அந்த சூழல்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஏற்கனவே உருவாக்கி, ஒண்ணு காத்தடிக்கிற பக்கம் ஓட்டு போடுறவங்க நிறைய இருப்பாங்க, அதை உருவாக்குறது மீடியாக்கள் மூலமாக. இன்னொன்னு, இவ்வளவு மோசமாக இருக்கிற பெங்கால் நாசமா போச்சு யாரு மம்தாவால அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்குறது. மூணாவது, அவங்களுடைய மதவாத அரசியலுக்கு இது ஒரு பெங்கால் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு இடமா இருக்குது. ஏன்னா அடுத்து பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ் இதை வச்சு பிரச்சனை பண்றதுக்கும் அடுத்து அரசியல் பண்றதுக்கு ரொம்ப பயன்படும். எப்படி சிந்தூர் ஆபரேஷன் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல கூட இன்னைக்கு கூட பேசினாங்க, மம்தா ஆதரிச்ச மன்மோகன் சிங் 26/11 அந்த அட்டாக்ல கைதானவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. ஆனா மோடி என்ன செஞ்சாரு அப்படின்னா, இங்க பெகல்காம் அட்டாக்ல கொல்லப்பட்டவர்களுக்காக சிந்தூர் ஆபரேஷன் நடத்தி பாகிஸ்தான் வீட்டிலே போய் அடிச்சாரு அப்படின்னு இன்னைக்கு அமித்ஷா பிரச்சாரம் பண்றாரு. சோ இந்த தேசபக்தி, இந்த மதம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பண்ணணும்னா பெங்கால் ரொம்ப முக்கியமான இடம், அது அவங்களுக்கு தேவை. அதுக்காக இவங்க எந்த நிலைக்கும் போவாங்கிறது இதெல்லாம் சம்பவங்கள் வரிசையா நடந்துட்டே இருக்குது. டார்கெட் செய்யப்பட்டுதான் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. குறிப்பா டிஎம்சியோட ஓட்டர்ஸ் தான் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல பல பேர் எங்களுக்கு வாக்குரிமை இருக்குதுன்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்ச பிறகும் அந்த விசாரணை பொறுமையா நடக்குது. அவங்க எல்லாம் இந்த எலெக்ஷன்ல ஓட்டே போடலன்ற
தகவல்லாம் சொல்லப்படுது, அதை பத்தி சொல்லுங்க. லாஜிக்கல் டிஸ்கிரம்சி, அதாவது தர்க்க ரீதியான முரண்பாடுகள். அதாவது உங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல உங்களோட பேரும் நீங்க எழுதி கொடுக்குறீங்களே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும்ல, அப்படி ஒரு தப்பான சாஃப்ட்வேர் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்ஏஆர் பண்ணிருக்குது. இதுல ஒரு அல்கரிதத்தை யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேட்ச் பண்றது. அதாவது முன்னாடி உங்களோட ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த எஸ்ஏஆர் பண்ண ஓட்டர் லிஸ்ட்லயும் இப்போ இருக்கிற பேரையும் இவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மேட்ச் பண்ணி பாக்குறதுல உங்களுக்கு வந்து ஒரு 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 லெட்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் அது பிரச்சனை, அவ்வளவுதான், அது ரெட் ஃபிளாக் காட்டிடும். அதுக்கப்புறம் உங்களோட பேர் வந்து அங்க இருக்குமா இருக்காது சந்தேகத்துக்குரியது. உடனே சந்தேகத்துக்குரியது பேர்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதானே செய்யும். ஆமா, அதுலயும் நிறைய பேர்கள் இப்போ அது ரீஜனல் லாங்குவேஜ், நீ வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி வச்சிருக்க, ரீஜனல் லாங்குவேஜ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து பழம் அழகன் அப்படிங்கிறத இசட் போட்டு எழுதுவோம், அது ஏஎல்னு அதை எடுத்து வைக்கும். இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஆனாலும் இவங்க ஒரு தப்பான ஒரு சாஃப்ட்வேர், தப்பான ஒரு அல்காரிதத்தை வச்சு இதை அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 90 லட்சம் பேரை நீக்கப்பட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்லாம் தலையிட்டு அட்ஜுடிகேஷன்ல ஒரு 27 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பீல் பண்ணதுல 19 தீர்ப்பாயங்கள் எத்தனை பேருக்கு வந்து இவங்களை விசாரிச்சு சரி பார்க்க முடியும்? ஒரு 1600 பேருக்கு விசாரிச்சதுல கிட்டத்தட்ட 1400 பேர், கிட்டத்தட்ட 99% அப்ராக்சிமேட்டா சரியா இருந்திருக்கு. அதாவது 1600 பேர் அவங்க அட்டன் பண்ணிக்காங்களா, ஒரு 1450 பேர் வந்து எஸ் இவங்க கரெக்டான வாக்காளர்கள் தான், இவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க வந்து தவறானவர்கள் கிடையாது, இந்திய குடிமகள்னால் நிரூபிக்கப்பட்டிருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள், ஆனால் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. எதனால? இவங்க தப்பாக ஒரு அல்கரிதம் வச்சு ஒரு சாஃப்ட்வேரால இசிஐ வந்து அவசர அவசரமா எடுக்கப்பட்ட இந்த எஸ்ஐஆரால இந்த நாட்டோட குடிமகன் பாஸ்போர்ட் வச்சிருக்காப்ல, கவர்மெண்ட் வேலை பார்க்கறாப்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காப்ல, எல்லாமே சர்டிபிகேட் இருக்குது, ஆனாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சும் மேப்பிங் அன்மேப்பிங்னு ஒரு காரணத்தை வச்சும் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல அப்பீல் பண்ணு விசாரிச்சதுல 1600 பேர்ல 1450 பேருக்கு ஓகே இருக்குது, 99%. அப்போ 27 லட்சம் பேருக்குள்ள ஓட்டு, இந்த ஓட்டு பெர்சன்டேஜ் எங்கெல்லாம் அதிகம் குறையுதுன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ அவர்கள் பேரில் தான் இந்த சிக்கல்கள் அதிகமா இருக்குது. அவங்க தான் வந்து இங்க வந்து அதிகமாக பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. சபீர் அகமதுன்னு ஒருத்தர் வந்து பிரான்ஸ் 24 நியூஸ் சேனல்ல சபீர் அகமதுன்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அவர் சொல்றாரு, மம்தாவோட தொகுதியில 20% முஸ்லிம்ஸ், அதுல நீக்கப்பட்டவங்க இந்த மாதிரிலாம் 42% மம்தாவோட தொகுதியில. இது வந்து ஒரு உதாரணம். ஆல்ட் நியூஸ் வந்து 6 தொகுதியில வந்து இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை வந்து அவங்க வந்து பண்ணிருக்காங்க. அதுல மேக்சிமம் கிட்டத்தட்ட 90% பேர் வந்து முஸ்லிம்கள் பேர் தான் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்திருக்குது. சோ இவ்வளவு அராஜகமா, இவ்வளவு வந்து மோசமாக எஸ்ஏஆர்ங்கிற பேர்ல எலெக்ஷன் கமிஷன் பிஜேபிக்கு கைப்பாவாக, பிஜேபியோட அடியாளாக அழகா வேலை பண்ணிட்டு இருக்குது. இதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட பக்சி அவர் வந்து சொல்றாரு, அவரே சொல்றாரு, போன தடவை ஒரு விசாரணையில அவர் சொல்றாரு, 2% மார்ஜின்ல ஒருத்தங்க ஜெயிச்சாருன்னா அந்த இடத்துல 15% பேர் ஓட்டு போடாம இருந்தாங்கன்னா அந்த வெற்றியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்றோம்னு அவரே கேட்கிறாரு. ஆனா இப்பொழுது வரை இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சரி இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, 27 லட்சம் பேருக்குள்ள பிரச்சனையா இருக்குது, இந்த எலெக்ஷன் வந்து ஃபேரா நடக்குமா, உண்மையா நடக்குமா, நடக்காது தானே, அப்ப இதை வந்து நாம வந்து நிறுத்துவோம், இதை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடத்துவோம், இல்ல எஸ்ஐஆரை நிறுத்துவோம், இந்த எஸ்ஐஆர் இப்ப நிறுத்திட்டு 1 வருஷம் 2 வருஷம் பொறுமையா எடுத்து பண்ணுப்பா ஞானேஷ்குமார் அப்படிலாம் சொல்லவே இல்லை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து தொட்டிலையும் மாட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுற மாதிரி இந்த பக்கம் 2 பாயிண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டு எஸ்ஐஆர் மட்டும் நிறுத்துறதுல உடன்பாடுறதே இல்லை. இது வந்து இன்னொரு பக்கம், அதாவது ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வேலை பார்க்குது, ஜுடிஷியல் அதாவது நீதிமன்ற சைட்ல இருந்து அவங்க வந்து நான் நடுநிலையா இருக்கிற மாதிரி காட்டிட்டு ஆனாலும் ஒரு பக்கமா தான் இருக்கிறாங்க. இது போக இடி, இதே பெங்கால்ல ஐபேக் மம்தாவோட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இங்கேயும் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கும் ஒர்க் பண்ணிக்கோங்க, அதோட சிஇஓ வந்து 15 நாளைக்கு முன்னாடி ரெய்டு அடிச்சு ஐபேக் ஆபீஸ்ல போய் ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ஜாமீன் கேட்டிருக்காங்க. இடில இருந்து எந்தவித அப்ஜெக்ஷனும் இல்லை, நோ அப்ஜெக்ஷன். அவங்களுக்கு தேவை இந்த 15 நாள் ஐபேக்கோட அந்த பிரச்சாரத்தை முடக்கணும், திரிணாமுல் காங்கிரஸ் பிரச்சாரத்தை முடக்கணும். அதுக்கு இடியை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த எலெக்ஷன் டேட் எலெக்ஷன் ஓட்டிங்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்பட்டமா தெரியுது. இவ்வளவு நேரம் வெஸ்ட் பெங்கால் நடக்கக்கூடிய அசாதாரண நிலைகள் குறித்து தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து அங்க நடக்கக்கூடிய அந்த தில்லுமுல்கள் குறித்து மக்களுக்கு புரியும்படி எளிமையாக சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.